الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வதவக்கலு அலைஹி அஊது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா வ மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகம் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஜௌஜஹா பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லா அல்லதி தஸாவில் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லத்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தித்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டில் சிறந்தது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படுகிற பித்ததுகள் அனைத்தும் அனாச்சாரங்கள், அந்த அனாச்சாரங்கள் உங்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அண்ணனும் பெருமாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நானும் உங்களுடைய நினைவு கூர்ந்தவனாக இந்த உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது, லகது கான ரசூலுல்லாஹி உஸ்வத்தன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறான். அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் எல்லா விதத்திலும் அழகிய முன்மாதிரி. மார்க்கம் இருந்தாலும் சரி, உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதற்கு எல்லாத்திற்குமே நமக்கு எங்கே விடை கிடைக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்துதான் விடை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்கத்திற்காக மட்டும் அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பல. வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்வதற்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லி காட்டுவதற்காக, மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, எது நன்மை எது தீமை, எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹு தஆலா தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பினான். ஏனென்று சொன்னால் இவர்தான் காத்தமுன் நபி, இவர்தான் கடைசி தூதர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு தூதர் கிடையாது. இந்த உலகம் அழியிற முடிக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த உலகத்தில் கடைசி மனிதராக இருக்கக்கூடிய அனைவருமே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த பிறகுதான் கயாமத்துங்கிற அந்த நாளை வரும். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள், அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அழகிய முன்மாதிரி இருக்கு எல்லா விஷயத்திற்குமே. ஆன்மீகம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கை, அந்த மக்காவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை?
வெறும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலுமே எதிர்ப்பு. மார்க்கத்தில் சொல்லக்கூடிய இடத்துல எந்த அளவிற்கு என்று சொன்னால் துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு சஹாபா பெருமக்கள் தள்ளப்பட்டார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் 13 ஆண்டு காலம். அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். அவர் அரசியலை பேசவே இல்லை, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசவே இல்லை. ஏன் என்று சொன்னால் அங்கே ஒரு பலம் இல்லை, அங்கே மார்க்கம் சொல்வதற்கே அடி உதை உழுது, மக்களுடைய பெரும் சக்தி கிடையாது. ஒரு சக்தி திரட்ட முடிக்கும் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எதை வையா சொன்னானோ அதை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டம் திரும்புது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை நோக்கி செல்கிறார். ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 மாத காலம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போரையுமே செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தாவா செய்கிறார். அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை செய்கிறார். அதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதன் பிறகுதான் ஆன்மீகத்திலிருந்து அரசியலை மக்களிடத்து எடுத்துச் செல்லக்கூடிய, யாரெல்லாம் நம்மளை அடித்தார்களோ உதைத்தார்களோ விரட்டினார்களோ அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவிற்கு தனக்கு கீழ் ஒரு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகுதான் செய்தார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல், எப்படிப்பட்ட அரசியல், அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியலை அங்கே முன்னெடுத்தார்கள். ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா கூட பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்த நபிமார்கள் எத்தனையோ சமுதாயம் வந்துச்சு. அந்த சமுதாயத்திற்கெல்லாம் சொல்லாத ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல என்ன சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்ல உக்ரஜில் நாஸ், மனித சமுதாயத்திற்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம். எதற்காக அப்படி சொல்கிறான், தாரூன ஃபில் மாரூப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், அனல் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எதையெல்லாம் தீமை எதையெல்லாம் நன்மை உங்களை சொல்லும்போது இல்லையா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார். சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் வெறும் மார்க்கத்தை சொல்வது மட்டும் சிறந்த சமுதாயமாக இருந்தால் நாம் இன்னைக்கு உலகத்தில் வெற்றி பெற முடியாது. மார்க்கத்தை மட்டும் சொல்லுவோம், தொழுகையை மட்டும் செய்வோம், 5 வேளை தொழுகிறோமா, ரமலான் நோன்பு வைக்கிறோமா, மற்ற இன்னும் பிற அமல்களை செய்கிறோமா, அதுவுடன் நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொண்டும் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை மட்டும்தான் செய்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வத்தன் அவுன அனில் முன்கர், நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள். தீமையை தடுக்கிறது என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அனாச்சாரங்களை தடுக்க வேண்டும். இன்னைக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கான பித்தத்தான காரியங்களை எப்படி நாம் தடுக்கிறோமோ, தீமைகளை தடுக்கிறோமோ, அதே போல சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் குரல் கொடுத்தால்தான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும். நம்ம சிறந்த சமுதாயமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமா இல்லையா. இன்னைக்கு எடுத்து பாருங்க, உலக அரசியல் எப்படி போய்கொண்டு இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றாலே எல்லா இடத்திலும் எதிர்ப்பு, முஸ்லீம் என்றாலே அவன் பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. தன்னுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய என்னென்ன உரிமைகள் இந்த நாட்டில் கிடைக்க வேண்டுமோ, என்னென்ன இருக்கக்கூடிய உரிமைகள் அவன் பெற வேண்டுமோ அதற்கு போராடக்கூடிய மக்களை கூட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் முஸ்லீம்களை மட்டும் ஏன் அப்படி வித்தியாசமான பார்வை பார்க்குறாங்க? எதற்காக இப்படி ஒரு வித்தியாசமான பார்வை முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லைது? அவர்கள் எதுவுமே தீவிரவாதத்தை போதிக்கவில்லை. இஸ்லாம் அழகிய தீர்வை சொல்கிறது. தீவிரவாதத்திற்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும். இஸ்லாமுடைய ஆட்சி அதிகாரம் அந்தந்த நாடுகளில் இருக்கிறதோ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறைவாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கடுமையான அந்த தண்டனைகள் குர்ஆனுடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அந்த தண்டனை கொடுக்கப்படுது.
அப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நாடுகளில் இன்னைக்கு எடுக்கக்கூடிய குற்றங்கள் எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலையும் சவுதி அரேபியா கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் இருக்கும் குற்றங்களோட அளவு. என்ன காரணம்? கடுமையான அந்த சட்டங்களை நம்ம கொண்டு வரணும். அந்த சட்டங்களை தீட்டினால்தான் செய்யக்கூடிய ஒரு யார் என்று பார்க்கக்கூடிய. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? முஸ்லீம்கள் என்றால் ஒரு பார்வை, மற்ற சமுதாயம் என்று சொன்னால் ஒரு பார்வை. இன்னைக்கு நீதி விஷயத்திலேயே, நீதி பரிபாலனம் இருக்கக்கூடிய விஷயங்களிலே பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் குரல் கொடுத்தால் அவர்கள் மீது பாயக்கூடிய சட்டமும், மற்ற சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நேரத்திலேயே நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? ஒரு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாட்டில் தனியாக போக முடியல, வழிப்பறியும் கொள்ளையும் அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சில மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முறையிடுறாங்க. பல்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் அவர்கள் அந்த பார்த்தீங்கன்னா கொள்ளை அந்த போட காட்சிகளில் ஈடுபடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி கொடுக்குறாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இந்த மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒரு பெண் அந்த கூட்டத்தை கடந்து தனியாக அவர் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிற்கும் சென்று வருவார். என்ன காரணம்? இதே சொல்றாங்க, அந்த வழிப்பறி கொள்ளையர்களை அழித்து ஒழித்து விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அது நடக்கிறதா இல்லையா? பிற காலத்தில் அந்த சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொன்ன காலத்தின் பிறகு ஒரு வழிப்பறி சம்பவமே நடக்கல. அப்போ எப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சு? எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த மக்களுக்கு காட்டி தந்தார்கள்? ஒரு மக்கள் குறை என்று சொன்னால் அந்த குறையை உடனடியாக தீர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலம் அப்படி இருந்துச்சு. மக்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. ஒரு சமயம் மதீனான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இரவு நேரம் எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நிசப்தமான இருக்கக்கூடிய இரவு, எங்கேயுமே எந்த கீழே ஒரு கல் போட்டால் கூட சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு நிதர்சனமாக நடக்குது. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்குது மதீனாவில். மக்கள் எல்லாம் திடுக்கிட்டு எந்திரிச்சு வராங்க வெளியே. ஏதோ ஒரு மிகப்பெரிய படை வந்து விட்டதோ, இல்லை மிகப்பெரிய ஒரு ஏதோ பூகம்பம் ஏற்பட்டு விட்டதோ என்று சொல்லி மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து பார்க்கக்கூடிய அச்சத்துடன் பார்க்குறாங்க. யாரும் எதிரிகள் வந்து விட்டார்களா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த திசையில் சப்தம் வந்ததோ மதீனா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே, சஹாபா பெருமக்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க. அந்த திசையில் பார்க்குறாங்க. எந்த திசையில் சத்தம் வந்ததோ அந்த திசையில் இருந்து பூட்டப்படாத அந்த குதிரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்போ போனாங்க? சாணம் பூட்டப்படாத குதிரை என்று சொன்னால் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு குதிரையில் ஏறி பயணம் செய்வது ரொம்ப சிரமங்க. நீங்கள் கூட பார்க்கலாம், ஊட்டி கொடைக்கானல் போகிற ஊருக்குள்ளே போனீங்கன்னா குதிரை சவாரி ஒரு 100 ரூபா கொடுத்தா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாணம் பூட்டப்பட்டிருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை வச்சிருக்கிறவன் கூடவே வருவான். தனியாக கூட தறி தட்டி ஓடனா நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா வெறும் குதிரை தான், பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த குதிரையில் மின்னல் வேகத்தில் சென்று அதே மின்னல் வேகத்தில் திரும்பி வந்த மக்களிடத்தில் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, எதிரிகளுடைய தாக்கம் கிடையாது, ஒன்றும் சத்தத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தினார்களே, அது அல்லவா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீரம். அதெல்லாம் ஒரு மக்கள் தலைவர் எப்படித்தான் மக்களை காப்பாற்ற வேண்டிய விதத்தில் அவர்கள் காப்பாற்றினார்கள் என்பதை பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்? உடனே 2 பேரை போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா, தலைவன் இங்கே இருப்பான், அங்கே இருக்கக்கூடிய மக்களை அனுப்பி வைப்பார்கள், அவர்கள் போய் பார்ப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்துச்சு? எது இருந்தாலும் அவர் முன்னாடி இருப்பாங்க. முத்தா போர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த போர் எப்படிப்பட்ட போர்? அந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய
அந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரவு தர்றோம், நாங்கள் உங்களோட சேர்ந்து போரிட வர்றோன்னு சொல்லி போருக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் எதிரிகளுடைய பார்த்தீங்கன்னா போர் தூண்டுறம் அதிகமாக இருக்குது, தாக்குதல் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து விட்டு யார் ஆதரவாக வந்தார்களோ அனைவருமே பின்னாடி ஓடிடுறாங்க. அனைவருமே பின்னோக்கி ஓடுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கலிதத்தில் உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள், நான் அபு முத்தலிபுடைய பேரன், நான் தான் இங்கே நிற்கிறேன், நான் தான் முகமது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நான் தான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போருக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த மக்களிடத்திலே போர் பிரகடனம் செய்தார்கள். பின்னாடி யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அந்த கோவேரி கழுதை பிடித்து கொண்டிருந்த ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும்தான் இருக்கிறார். யாருமே பார்க்க முடியல, எல்லாமே பின்னாடி ஓடிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கர்ஜனையை கேட்டு அந்த சொன்ன அந்த தொனி இருக்கிறதா இல்லையா, அந்த மக்களை அந்த எதிரிகளை பார்த்து சொன்னது, நான் தான் அபுதா முத்தலிபுடைய பேரன் நிற்கிறேன், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே நிற்கிறேன், யார் இங்கே போருக்கு வாங்க வாங்கங்கிறாங்க. இதை பார்த்து விட்டு திரும்பி ஓடிய கூட்டம் மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சேர்ந்து அந்த போரில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர். வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லல, வெறும் தொழுகை நோன்பு ஜக்காத் இதை மட்டும் கற்றுக் கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அதற்காக அல்லாஹ் தஆலா அனுப்பல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர். அதனால தான் சொல்றாங்க அஸ்ஸலத்து பார்த்தீங்கன்னா அழகிய முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹசனா, இவரை போன்ற அழகிய முன்மாதிரி உலகத்தில் யாரிடத்திலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அவங்களுக்கு எதிராக, குற்றங்களுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக நாம் எப்படி களமாட வேண்டும் இன்னைக்கு பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. முஸ்லீம்கிற பேர் வைத்தாலே இன்னும் சொல்லலாம் இங்கேனாச்சும் நம்ம நிம்மதியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ளலை, இன்னும் இப்போதான் ஆரம்பிக்க துளிர் விடுது. இங்கேயும் அதை எப்படியாவது அதை இங்கே கொண்டு வந்த முடியுமா என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக அடிப்படையில் நம்முடைய குரல்களை அவர்களுக்கு எதிராக நாம் திருப்ப வேண்டும். இந்த நாட்டிலே நமக்கு சட்டம் இருக்கிறது, சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. இந்த சட்டகம் எதை சொல்கிறதோ அந்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையிலே நம்முடைய அரசியல் வாழ்க்கை நாம் அமர்த்தி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமூக பாதுகாப்பு என்பது அப்போதான் கிடைக்கும். இன்னைக்கு பார்க்குறோம், இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளுமே முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு முஸ்லீம்களை அவங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மேலே கொண்டு வரக்கான எந்த ஒரு திட்டங்களும் இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, நமக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கம் முஸ்லீம்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அவர்கள் முஸ்லீம்களை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் யாராவது ஒருத்தரை வந்து பூச்சாண்டி காட்டுறது, இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்க நீங்கள் எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு வாங்கக்கூடிய அந்த கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் பயமுறுத்திருக்கிறார்களே. இந்த பயமுறுத்தலுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? நம்ம ஓட்டு போடுறோம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களோட சாலிடாக ஓட்டு போடுறோம், அதுக்கு உண்டான பலன் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்ததா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு உண்டான பலன் இந்த சமுதாயத்தில் இந்த முஸ்லீமுக்கு உண்டான பலன் எப்படி கிடைத்தது? கிடைச்சாலும் கிடைக்கல. இன்னைக்கு பாருங்க, வேலை வாய்ப்பில், கல்வியில், மற்ற இருக்கக்கூடிய அரசாங்க துறைகளில் முஸ்லீம்களுடைய சதவீதம் இருக்கிறத இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 11லேருந்து 12% முஸ்லீம்கள் இருக்கிறோம். இல்லை நம்மளுடைய சட்டசபையில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருக்குது? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு 10% இருந்தால் கூட கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏ இருக்கணும். இருக்கோமா? இல்லையே. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க, ஏடிஎம்கே இருக்கட்டும், இல்லை வேற இருக்கக்கூடிய ஆண்ட கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அளவு கூட வரலையே, 10 தொடலையே. அப்படி இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய உரிமைகளுக்காக நாம் எப்படி போராட வேண்டும், நம்மளுடைய உரிமைகளை எப்படி நிலைநாட்ட வேண்டும்? நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு வாங்குறாங்க, ஆனால் நம்மளுடைய உரிமைகளை கொடுப்பதில்லை, நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை. மீறி உங்களுக்கு கிடைப்பது என்ன? சின்ன அந்த பதவிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க.
இன்னைக்கு தனியாளாக நின்று போராடக்கூடிய அளவிற்கு நாம் பலம் பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் கழிந்து விட்டோம். ஆனால் அரசாங்கத்தில் எந்த ஒரு பிரதிநிதித்துவம் நம்முடைய மக்களிடத்தில் இல்லை. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இல்லை, மேல் சபையில் இல்லை, எந்த ஒரு நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டசபைகளில் இல்லை. அந்த பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட அரசியல் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அரசியல் பண்ணாங்க? மக்களுக்கு எல்லாமே பொதுவாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆட்சி காலத்தில் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. யார் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறுப்பு இல்லை, ஏதும் கசப்பான வார்த்தைகள் இல்லை. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வழக்கு வருது, ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு. வழக்கை தொடுப்பவர் யார்? ஒரு யூதனும் ஒரு முஸ்லீமும், 2 பேருமே வழக்கு வருது. வழக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வரும்பொழுது சாட்சியங்கள் அடிப்படையில் தான் வழக்கு கொடுக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். விசாரித்து இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு தஸ்தாவேஜல் கிடையாது, பத்திரம் கிடையாது. எப்படி உறுதி கொடுப்பாங்க? அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணு, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணு. யார் சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வரும் பொழுது யூதன் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுகிறான், அவனுக்கு அந்த நிலம் கொடுக்கப்படுது, அந்த உரிமை அவனுக்கு கொடுக்கப்படுது, முஸ்லீமுக்கு கொடுக்கல. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் நீதி செலுத்தினார்கள்? அவர்கள் முஸ்லீம் என்றோ அவர் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவே இல்லை. அதற்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த உதாரணம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறக்கும் பொழுது ஒரு யூதனிடத்தில் தன்னுடைய போர் கவச ஆடையை பார்த்தீங்கன்னா ஒரு அடமானம் வைத்து இறந்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் யூதர்கள் வாழ்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. யூதர்கள் பல விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை அழிப்பதற்காக முயற்சி செய்தவர்கள், பல போர்களை எதிரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க துணையாக இருந்தவர்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய யூதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆட்சி காலத்தில் நல்ல சுபிட்சமாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம வரலாறு பார்க்குறோமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஜனநாயக நாடு தான். இந்த ஜனநாயகத்தில் முஸ்லீம்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படுதா இல்லையா? முஸ்லீம்களுடைய எல்லா விதமான உரிமைகளும் இன்னைக்கு கொடுக்கப்படாமல் நசுக்கப்படக்கூடிய அந்த காட்சி இருக்கிறதா இல்லையா? இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்தால் அதில் நாம் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் நம்மளுக்கு கையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு அந்த முக்கியத்துவம் தராங்களா? இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும் இந்த பார்க்காமல் அவங்களும் இந்த நாட்டில் நிச்சயமாக இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள். மற்ற சமுதாயத்தை காட்டிலும் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக அதிகமாக இரத்தத்தை சிந்தியவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்று அந்த மக்கள் நினைப்பது கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர் எப்படி அரசியல் செய்தாரோ, அவர் எப்படி எல்லா மக்களுக்குமான அந்த அரசியலை நியாயமாக நீதியாக, நீதி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நீதியை தவிர வேறு யாரிடத்திலுமே பார்க்க முடியாது என்றதோ அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். எல்லா மக்களும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்த நாட்டில் வளர வேண்டும். எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். சமத்துவம் பெற வேண்டும், சகோதரத்துவம் பரவ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். அதை நோக்கி அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம சமுதாயம் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று கூறி இந்த முதல் ஒன்றை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, பொதுவாகவே நம்மளை பிடிக்கவில்லை என்று சொன்னால், இல்லை பிறரை நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும், மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால் அவதூறை தான் முதல்ல கையில் எடுப்பாங்க. இப்போ சில பேர் எனக்கு பிடிக்கல, இல்லை உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய ஆயுதம் எது என்று சொன்னால் அவர்கள் மீது எப்படி இட்டு கட்டுவது, அவதூறு சொல்லுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் முதலில் கையெடுப்பார்கள். ஆனால் அவதூறுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்குது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அது கூட பாருங்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம்
உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், கேள்விப்பட்ட சம்பவமாக தான் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவிற்கு ஆளுநராக நியமிக்கிறார். அவர் அந்த ஆளுநராக இருக்கும் பொழுது ஒரு புகார் உமர் ரலியல்லாஹு அவரிடத்துல வருது. என்ன வருது? சாத் பின் அபி வக்காஸ் மேலே ஒரு அவதூறான ஒரு புகார் வருது. என்ன சொல்கிறாங்க? சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சரியாக ஃபஜர் தொழுகைக்கு வரதில்லை, அவர் பார்த்தீங்கன்னா நீதியாக நடப்பதில்லை, போரில் கிடைக்கக்கூடிய தளவாடங்களை சமமாக நீதியாக பிரித்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சபைக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை கூஃபாலிருந்து திருப்பி அழைக்கிறார்கள். அழைத்து அந்த இடத்துல அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கவர்னராக நியமித்து சாத் பின் அபி வக்காஸ் அவருடைய புகாரை விசாரிப்பதற்காக சாத் பின் அபி வக்காஸ் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த கூஃபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அனைத்துமே போய் விசாரிக்கிறாங்க. இவங்க மாதிரி புகார் வந்திருக்கு, இதை பற்றி எல்லா மக்களுமே சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் மீது நல்ல சான்றுகளை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த புகார் அனைத்திற்குமே கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அளவிற்கு நன்மராயம் சொல்கிறாங்க, நல்ல செய்திகளாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரே பின் கதாதான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் ஒரு பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் எந்திரிக்கிறார். நீங்கள் கேட்பதனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்க, விசாரிப்பதினால் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். இவர் வந்து சரியாக தொழுகைக்கு வர்றது கிடையாது, மக்களிடத்தில் நீதியாக நடக்கிறது இல்லை, அதே மாதிரி பொருட்களை வந்து சரியாமல் அவங்க பிரித்து கொடுக்கறத இல்லைன்னு சொல்லி ஒரு 3 குற்றச்சாட்டுகளை சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் முன்னிலையில் அவங்க முன்னாடி வந்து சொல்கிறாங்க. இப்போ சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அதே இடத்திலே தன் மீது சொல்லப்பட்ட அந்த அவதூறுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், கையேந்தினார்கள். என்ன கையேந்தினார்கள்? என் மீது இப்படி ஒரு அபாண்டத்தை அவதூறை சொன்ன இந்த உதாபின் கதாதா அவர்களுக்கு இறைவா நீ ஆயுளை நீட்டி கொடு, நீண்ட ஆயுளை கொடு, இவருடைய வறுமையை நீ அதிகமாக்கு. எப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த துவா, இவருடைய ஆயுளை நீட்டி கொடு, வறுமையை இவருக்கு அதிகமாக்கு என்று சொல்லி சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அந்த மனிதருக்கு எதிராக துவா செய்கிறாங்க. அந்த துவா எப்படி பலித்தது என்று சொன்னால், பிற்காலத்தில் அந்த உசாமான் கதாதா அவர்கள் சொல்கிறார்கள், என் விஷயத்தில் சாத் பின் அபி வக்காஸுடைய அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான், அது பலித்து விட்டது என்ற அளவுக்கு என்று சொன்னால் வயோதிகம் அதிகமாகி கூன் விழுந்து நடக்க முடியாமல் அந்த மதினாவை அந்த இருக்கக்கூடிய அந்த கூஃபா வீதியில் நடக்கும் பொழுது பெண்கள் மீதெல்லாம் போய் அதாவது மோதி விடுவார்கள். எல்லாரும் அவரை சபிக்கக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இமை இருக்கக்கூடிய முடிகள், அந்த முடி பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மூடிருச்சா, அந்த அளவிற்கு வயோதிகத்தை அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டி கொடுத்தார். வறுமை அவருடைய வாழ்வில் அதிகமாக வறுமைக்கு தள்ளாடினார். இப்போ இப்படிப்பட்ட அவதூறுகளை யார் சொல்லார்களோ அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய அந்த மனிதன் கையேந்தினால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு காலம் அவனுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கவன திரையே கிடையாது. உடனடியாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். நீங்கள் செய்தியை நம்ம பார்க்குறோமா இல்லையா? சாத் பின் அபி வக்காஸ் யார்? 10 சொர்க்கவாசியில் ஒருவராக அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர். அவர் மீதே ஒரு அவதூறு சொல்லப்பட்ட காலம். அப்போ அவதூறு சொன்னார், மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு சர்வசாதாரணமாக யார் மீதாவது ஒரு அவதூறை சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய மோசமான ஒரு பழக்கம் எதுவென்று சொன்னால், தனக்கு தெரியாத ஒரு அறியாத ஒரு விஷயத்தை இவர் இப்படி தான், இவரை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சொன்னால் அதை நம்பி பரப்பக்கூடியவர்களும் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருத்தர் ஏதாவது விஷயத்தில் சொன்னார் என்று சொன்னால் அதை ஆய்வு செய்வது கிடையாது, அது உண்மையா பொய்யா என்பது பார்ப்பது கிடையாது. பார்க்காமல் உடனடியாக அதை பரப்பக்கூடிய மக்களாகவும் இருக்கிறார்கள். அவதூறை சொன்னவர்கள் எப்படியோ
அதே போல அதை பரப்பியவர்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது என்பது கூறி அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும், அவதூறிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.